அவர் எல்லாம் ஒன்றும் இல்லை சார், முகம் இருக்குது சார், முகத்துக்கு ஓட்டு போட்டேன். முகத்துக்கு ஓட்டு தான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க முகத்துக்கு. ஆனால் அதே எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வந்தார். வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்லை, அவர் திமுகலேருந்து வந்தார். வைகோவுக்கு மாவட்ட செயலாளர் வந்தாங்க. இவருக்கு எம்ஜிஆர் மன்றம் வந்தால் கூட திமுக தலைவர்கள் யார், எஸ்டி சோமசுவரம், காளிமுத்து, விபி சுவாமிநாதன், கே.ஏ. கிருஷ்ணசாமி அண்ணன் எல்லாரும் வந்தாங்க. வந்து அதை அரசியல் பூர்வமாக அந்த ரசிகர் மன்றத்தை கொண்டு வந்தாங்க, பக்குவப்படுத்துனாங்க. அதே எம்ஜிஆருக்கு பயிற்சி இருந்தது. 67 தேர்தலில் அண்ணா ஜெயிச்சாலும் கூட்டணியில் தான் ஜெயிச்சார். அது எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் அண்ணா திமுக கூட்டணி விட 1 லட்சம் ஓட்டு அதிகமாக வாங்கி தோக்குறாங்க. அன்னைக்கு காமராஜர் தலைமையில் காங்கிரஸ், அண்ணா திமுக, ராஜாஜி சுதந்திரா கட்சி, மாப்போசியின் தமிழரசு கட்சி, காயிதே-மில்லத் சாஹிப்பினுடைய முஸ்லீம் லீக்கு, அதுமாதிரி சோசியலிஸ்ட்டுகள், கம்யூனிஸ்ட், சிபிஎம், இவ்வளவு கட்சிகள் இருந்தும் திமுக மேலே பிரச்சார யுக்திகள்லாம் அன்றைக்கி போஸ்டர் அடித்தது. பூபராகம் என்னாச்சு, புலிவிலை என்னாச்சு எல்லாம் அடித்தாங்க. மக்களை கவரக்கூடிய வாசகத்தோடு பேசுனாங்க, ஏற்ற இறக்கமாக பேசுனாங்க. அப்படி இருந்தே 1 லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கின கூட்டணி அன்றைக்கி ஜெயித்தது. இப்படி விபரீதங்கள் உள்ள பூமி தமிழ்நாடு. இப்படியான சூழ்நிலை அவருக்கு ஒன்றும் தெரியாது, யார் விஜய்க்கு. நம்ம இருந்து பண்படுத்தி அதை கொண்டு போகணுங்க, ஸ்ட்ராட்டஜி வேணுங்க.